எனக்கு ஃப்ராஸ்டிங் வைக்கப்பட்ட டோனட் வேண்டும். காரணம் அல்ல, பாட்டி உனக்காக எல்லாம் சமைப்பார். எளிது. சரி பாட்டி, நீங்கள் ஏற்கனவே மாவை நெக்க எப்போது நேரம் எடுத்தீர்கள்? அனுபவம் நீண்ட காலம் பயிற்சி மேற்கொண்டவர்களுக்கு உண்டு. மட்டை வெட்ட நான் ஒரு சிறப்பு அச்சு வைத்திருக்கிறேன். பொரிக்க நான் அதிக எண்ணெய் எடுப்பேன். ஆகவே டோனட் உள்ளே சதை பதமாகவும் வெளியே கடினமாகவும் இருக்கும். நானும் இதே செய்வோக்களா என தெரியவில்லை. இதில் சிக்கல் என்னவென்றால் ஒரு வார்ப்புருவை எடுத்து மாத்திரை ஆட்டையை வெட்டிவிடலாம். அவ்வளவே. அப்பொழுது எண்ணெயை எடுக்க வேண்டும் இல்லையா? நான் நிறைய ஊற்றியதனால் இன்னும் கூடையை கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம் அடுப்பை கட்ட வேண்டும். நான் பெரிய டோனட் செய்வேன். என்ன மாறு? அப்பாடி, சமையலறை குழந்தைகளுக்கான இடமில்ல. நான் 20 மாதங்களில் பண்ணிருக்கிறேன். புகையை நான் சமாளிக்க முடியும். இதோ எடுத்துக்கொள். சரி, உனக்கு கிடைத்தது. ஓ, இதை அணைக்க வேண்டுமா? எனக்கு சரியாக இருக்கிறது என நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய டோனட்கள் எப்படி மாறிவிட்டது? இது சரியானது அல்ல. நாம் இதை வெளியே போட வேண்டியதுதான். ஓ ஜேன், நீ பாட்டியை மிகவும் பயமுறுத்துகிறாய். இங்கே சிக்கலானது என்ன? எனக்கு புரியவில்லை. எல்லாம் தயாராக வைத்திருக்க. டோனட்ஸ் ரொம்ப சுவையாக இருக்கும். ராபி, நிரப்புவதற்கு ஸ்ட்ராபெர்ரி சாஸ் சேர்க்கிறேன். இப்போது டோனட்டை பருப்பில் டிப் செய்ய வேண்டும். இதற்கான தயாரிப்பு அனைத்தையும் முன்கூட்டியே செய்துவிட்டேன். அவை இறுதி கட்டங்களாகவும் நன்றாக நடந்துள்ளது. பாட்டி அதனை அழகாக செய்ய முடியாது. ஆனால் பாட்டி வெற்றியடைய மாட்டாளா என்று யார் கூறினார்கள்? நல்ல டோனட் செய்வதற்கான ரகசியம் எனக்கு தெரிகிறது. தைக்குழை போல் வடிவம் கொண்டது. நான் என்ன செய்வேன்? இந்த சீஸ் தவிர மற்ற பொருட்கள் எதுவும் இல்லை. என்னிடம் பிரமாதமான ஒரு யோசனை இருக்கிறது போலும். சீஸும் மாவை போல் இழுக்கலானது. எனவே இதிலிருந்து சீஸ் டோனட் செய்வேன். நாம் செய்வோம். நான் சில சிப்ஸ்கள் துகள்களை சேர்க்கிறேன். சிப்ஸ்கள் கொள்வோம். என்ன நடக்குது? பூகம்பமா? இல்லை, உங்கள் பெண் பேரன் விளையாட்டுக் கொண்டிருக்கிறாள். அமைதியாயிருங்க. நான் விளையாடவில்லை. நான் குழந்தை குளோரியாவுக்கு சமைக்கிறேன். எனவே இப்போது அதில் ஒரு டோனட்டை புரியலாம். அது சிறப்பாக தோன்றுகிறது. ஆனால் ஏதையா பரவாமல் இருக்கிறது. எனக்கு தெரியும். டோனட் ருசியாக இருக்க அதை நன்றாக புளிக்க வேண்டும். அதிலும் அடுப்பில் வாணலியின்றி செய்வது நல்லது. ஏனெனில் அது அப்படி செய்ய சுவாரஸ்யமாக இருக்கும். ஜேன், நீ எவ்வளவு அனுபவிக்க முடியும்? அது எந்த கேன் தான் முதல் சுற்றில் வெல்ல போகிறதோ? பள்ளியில் சமைத்த டோனட்டுகள் இருந்தால் பாட்டியிடமிருந்து அங்க பார்வை கொண்டே வைப்பவர்கள், அல்லது அது சகோதரி ஜேன் தயார் செய்த சீஸ் தட்டு இருக்கலாம். என் கண்கள் கோர்க்கின்றன. காட்டில் அழகான இளஞ்சிவப்பு வட்டல்கள். வாவ், அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அவற்றில் எனது பிடித்த ஸ்ட்ராபெரி உள்ளது. இல்ல, ஓ, அதே ருசியே. நான் அதன் பால் ஈர்க்கப்படவில்லை. ஆஹா, எவ்வளவு சுவாரஸ்யமான டோனட். நாம் அதை முயற்சிக்க வேண்டும். இந்தது நீண்டு உருகி உங்கள் வாயிலை கரைகிறது. மிகவும் நல். ஆனால் எது நான்? ஆம், சரி. பழச்சார பாலடி பந்துகள் வென்றுவிட்டன. நான் அதை தெரிந்து கொண்டேன். இப்போது எனக்கு ஒரு பிரத்யேகமாகவும் சுவையான சாலட் சாப்பிட ஆசையாக உள்ளது. வேண்டுமா? இது சீசர் சாலட், ரோம்பிசாவ் சாலட். இப்போது நான் ஒவ்வொன்றையும் சிறிது குறைவாக நறுக்க போகிறேன். ஓ, உற்றவர் போல நடிக்காதே. அது பண்ணது நிறுத்துங்க. இளம் பெண்மணி, சமையல் அறையில நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா கையில் கத்தி இருக்கும் போது காய்கறிகளை கவனமா நறுக்கி அழகா ஒழுங்காக்கணும். மற்றும் கோழி, சுவையான கோழி, அதை காய்கறிகளோட சேர்க்கணும். அதை நான் சொல்ல மாட்டேன். இப்போது ஒரு அழகான சுய சேவையாக எப்படி செய்யலாம் என்று உங்களுக்கு காட்டுகிறேன். இதற்காக ஒரு முழு கையளவு கீரையை பிளெண்டரில் வைக்கிறேன். பிறகு நான் அதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கிறேன். அதை கலக்குவோம். இல்ல ஜேன், இது தாய் உணவு. தயாரான கலவை ஜெல்லியாக மாற்ற விரைவாக குளிர வைக்க வேண்டும் மற்றும் அதை ஒரு பிளேட்டில் வைக்கவும் செய்யலாம். அருமை, அது ரசிக்கத்தக்கது. ஆம் அம்மா, ஆனால் இப்போது நீங்கள் உணவிற்கு காய்கறிகளை சேர்க்கலாம். மேலும் மார்பகம் துண்டங்களை வெட்டலாம். ஆனால் அது மட்டும் இல்லை. ஒரு சிறிய பாட்டிலில் எண்ணெய் முற்றிலும் அழகானது விவரங்களில் உள்ளது. என்னுடைய உணவில் எண்ணெய் சேர்ந்து ஒரு உணவை கேடு கிடக்க முடியாது இல்லையா? பாட்டி, ஆனால் என்னை பற்றி என்ன? எனக்கு காய்கறிகள் வெட்ட நேரம் இல்லை. ஜேன், நீ கலந்து கொள்வதற்கு இது என்ன ஒரு அதிர்ச்சி! இது ஒரு மலை போன்ற மிச்சங்களாக இருக்கிறது. இது போன்ற ஒரு உணவு வெற்றி பெறாது. நான் எதையாவது யோசிக்க வேண்டும்.
நான் உனக்கு ஒரு சீனி காய்ச்சி செய்வேன். குளோரியா, நீ எதையும் வெட்டவும் தேவையில்லை. சிறிய துண்டுகளாக சின்னம் செய்தால் போதும். ஜெல்லி கண்களையும் மர்ஷ்மல்லோக்களையும் சேர்க்கவும். Schmellos and Ginger Bowry, Schmellos Window. அப்புறம் அது சரி. ஓ, எவ்வளவு அழகான மற்றும் சுவையான உணவு பானங்கள் நமது போட்டியாளர்கள் செய்திருக்கின்றனர். ஆனால் இந்ததை குளோரியா விரும்புவாளா? நாம் இப்பொழுது தெரிகிறது. பின்னர் நான் இந்த பசுமை 31. ஜெல்லி விஷயத்தை கொள்வேன். நான் இதை முயற்சிக்கிறேன். குழப்பமானதாக? என்ன குழப்பம்? இல்ல, இந்த சாலடுக்கு எனக்கு விருப்பமில்லை. இந்த சலாடு மிகவும் சாதாரணமாக தேடுகிறது. எளிய சலாட், எளிய சுவை, சிறப்பு எதுவும் இல்லை. சரி, போகலாம். வாவ், எவ்வளவு சூப்பர்! இதோ ஒரு மார்மலேட் ஜில்லி சாலட். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடித்துள்ளது. இது வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஆம், எனக்கு இது பிடிக்கும். ஹூரே, எனக்கு தெரியும். ஹை பைஃப் கொடுத்து வாங்க. இதுவை பற்றி கூடுதல் எளிமையாக இருக்க முடிவதில்லை. பாட்டி, அதை செய்ய முடியும். உன் சகோதரியும் அதை செய்ய முடியும். எண்ணெய் வழியாக பெரியவளே, பொரிப்பதை சாப்பிடறே. பாட்டி, எனக்கும் ஒன்று கொடுத்து விடு. அது பொழிவது போல தெரியவில்லை. ஏன் இவ்வளவு சற்றே எண்ணெய் வருகிறது? பாட்டிலை கலக்குவேன். இல்லை, நான் அதை உடைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆஹா, ஜேன், இல்லை. பாட்டி, சமையல் தொடங்கலாம். நான் 2 முட்டைகளை உடைத்து விடுகிறேன். இப்படி இதை உடைத்து விடுவேன். அஃப், நான் மிகவும் அலட்சியமாக இருக்கிறேன். இப்போது தீட்டில் அப்படி பவுங்க அரிசிக்க வல்லோர மட்டும் இல்லை. இதுதான் என் செயல். முதலில் நான் கிரீமை கொஞ்சம் சூடாக்குவேன். நான் ஆரஞ்சு தோல் இழுத்து மற்றும் ஒரு ரகசிய பொருளை அதனுடன் சேர்ப்பேன். அதன் உதவியால் உணவு சிறந்த உணவகங்களில் இருப்பதைப் போலவே இருக்கும். நான் பீச்சுகளை நறுக்கி அதில் இம்மாதிரியான மாலிகுலர் சமையல் பொருளை சேர்ப்பேன். சிறிய சாமானிய அதிசயத்தை உருவாக்கி மொலிகுலர் முட்டைகளை வறுக்க நேரம் வந்துவிட்டது. இதோ அதை ஒரு தவாவில் ஊற்று. இதோ, வாவ், இதை யூடியூப்ல பார்த்திருக்கிறேன். எச்சரிக்கை, சீன். என்னுடைய சாம்பல்கள் அவை. எதிரெல்லாம் தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை கொடூரம்! ஆமாம், குட்டி குளோரியா போராடுகிறாள். பாட்டியின் முட்டைகள் மிகவும் விருப்பமளிக்கும் வகையில் இருக்கின்றன. ஆம், ஜேன், இந்த சுற்றில் உனக்கு வாய்ப்பு இல்லை. குட்டி குளோரியாவின் மனம் நோய்க்குரிய சமையலை விரும்புமா? நாம் இப்போதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். எங்கு தொடங்குவது? இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். ஆமாம், தவறில்லை. சரி, இது என்ன? இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். வாவ், என்ன விசித்திரமான முட்டைகள். வாவ், இது இனிப்பு. இது எப்படி நல்லிருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன். நான் அதை தெரிந்தேன். பாட்டி, சோளம் வாங்க. நான் ஒரு சாண்ட்விச் சாப்பிட விரும்புகிறேன். ஆமாம், அன்புக்குரியவரே. எனக்கு சமைப்பதில் மகிழ்ச்சி. சாண்ட்விச் எளிது. நானும் அடிக்கடி நுடல்லா வைத்து டாஸ்ட் சாப்பிடுவேன். இந்த முறை நான் சிறிது சுவை மிகுப்பு செய்ய போகிறேன். எனக்கு பிடித்த மார்ஷ்மெலோக்கள், ஸ்ட்ராபெரி சாக்லேட் பார்கள், இனிப்பு மற்றும் புளிப்பு மேர்மலேட் ஜிபுக்கள் சேர்க்கிறேன். இது எவ்வளவு சுவையோ! ஆனால் இந்த சாண்ட்விச்ல இன்னும் ஏதோ குறைவாக தோன்றுகிறது. ஆமாம், இனிப்பு ஜெல் மற்றும் புளிக்கமான அமிலம் மிட்டாய். என்ன சிறந்த யோசனை! அசல், ஆனால் பாரம்பரிய சமையல் முறை பின்பற்றுவது நல்லது என நினைக்கிறேன். கடுகு, ஹாம், சீஸ், கீரை, இலைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்கவும். இப்போது செருப்பு 2 புறமும் பொன்னிறமாக பொரித்துக் கொள்ளலாம். இல்லை, பாட்டி, அவர் முதலில் என்னை கடித்தார். சரி. இப்போது முக்கியமான அற்புதமான உணவு நடைல்களாகும். நத்திரம், எவ்வளவு நாற்றமோ! என்ன மனம்! இது பாரிசு போன்ற மனத்துடன் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை ஒரு தட்டில் வைக்கலாம். நான் கடல் உணவுகளை சேர்க்கிறேன். ஹோ, அருமை! இறுதியாக அச்சில் மூடு செய்யப்பட்ட சாணத்தை சேர்க்கிறேன். என்ன? பாட்டி காய்ந்து போயிருக்கிறார். இது ஓர் உணவு கலை நீட்சியம். நம்ப முடியாதது. நான் என்னை மீறியுள்ளேன். ஒரு நல்ல சாண்ட்விச்சையும் செல்ல வேண்டும். ஆஹா, சாக்லேட் உருகிவிட்டது. ஆனால் என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரியும். நாம் ஒரு பெட்டியில் தண்ணீர் எடுத்து அதிலே இரட்டுப்படும் ஐஸை சேர்க்க வேண்டும். இப்போது பரவலாக சாக்லேட் வடிவங்களை விடலாம். அதற்கு பின் அது எந்த வடிவத்திலும் உறையும். இந்த டிப்ஸை நான் டிக்டாக்ல பார்த்தேன். ஆஹா, நல்ல வேலை. இதை செய்யலாம். பல்வேறு போட்டியாளர்கள் மற்றும் பல்வேறு விதமான சாண்ட்விச்கள். குளோரியா எதை தேர்வு செய்வாள்?
நாம் இப்போதே தெரிந்து கொள்வோம். அஹாடி, இப்படியான அழகான சிறிய இதயம், இவ்வளவு சாதாரணமான சாண்ட்விச் என்னவாக இருக்கிறது? ஐ, இது மிகவும் அசிங்கமான சுவை. ஐ, அது நகங்கள். யார் இதை அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அது அற்புதமான சாக்லேட் இதயம். எவ்வளவு ருசியானது. என்னை ஒரு இனிப்பு சாண்ட்விச் பிடிக்கும். தெரியே, இந்த சாண்ட்விச் சாதாரணமாக தோன்றுகிறது. நாம் இதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாரிடமிருந்தும் சிறந்தது. நான் இதை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஆமா தாத்தா. நான் கழிவினி என்றிருக்கிறேனா? ஹே பெண்களே, எழுந்திருங்கள். வாவ், நான் எங்கே இருக்கிறேன்? ஓ இல்லை, நாங்கள் தொலைந்து போய்விட்டோம். என்ன நடக்கிறது? எனக்கு புரியவில்லை. அங்கே யார்? எங்களுக்கு ஒரு சவால் உள்ளது. சரி, நான் இதை அழுத்துகிறேன். இதை இப்போது என்ன நடக்க வேண்டும்? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமாம், பார்க்கலாம். ஓ, அருமை! உங்களுக்கு அதிர்ஷ்டம். உங்களிடம் இந்த சுவையான பொருளின் முழு வாளி இருக்கிறது. நான் முயற்சி செய்கிறேன். இது நம்ப முடியாதது. அதனால பிடி. ஓ, இது என்னை ஊற்றுகிறது. நான் முழுவதும் நனைந்து ஒட்டிக் கொண்டிருக்கிறேன். எதையும் பார்க்க முடியவில்லை. அது முடிந்தது. வாளியை எடு. அது என்ன? ஏன் நீ அதை செய்வாய்? ஓ பாவம்! என்ன? நான் எதையும் பார்க்க முடியவில்லை. இதை எடுக்க வேண்டும். இது நறுமணம் மற்றும் சுவையாக இருக்கிறது. அதை நக்க வேண்டும். இப்போது நீ. எல்லா பொத்தான்களையும் ஒரே நேரத்தில் அழுத்துவேன் என்று நினைக்கிறேன். அண்ணா, சரி சரி. இது எதற்கு வழிவகுக்கும்? ஓ வாவ், எல்லா நிறங்களிலும் திரவ இனிப்புகள். எனவே எனக்கு இவை இருக்கின்றன. நான் அதை இப்போது பெறுவேன். இப்போது நான் இதையெல்லாம் உங்கள் மேல் ஒரே நேரத்தில் ஊற்றுவேன். இதோ. வாவ்! ஓ, முழு வானவில் எண்ணெய் மழையாக பொழிகிறது. ஓ, இது சுவையாக தோன்றுகிறது. ஆனால் இது பயங்கரமாக உள்ளது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. என்ன சுவையான விஷயம்? எம்மா, குடி குடி. நீயே அழுத்தினாய். நான் எதில் இருக்கிறேன்? ஓ, அங்க என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் குறைந்தபட்சம் பார்க்க வேண்டும். நான் கிட்டத்தட்ட சுத்தமாக இருக்கிறேன். பிங்கோ. சரி, எந்த பொத்தானை அழுத்த வேண்டும்? இந்த சிவப்பு பொத்தானை. சரி, நான் பிடித்தேன். ஆம் தி, இந்த குழா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. எவ்வளவு அருவருப்பானது. கரப்பான் பூச்சிகள். சரி, இப்படி. என்ன இருக்கிறது? ஓ ஓ, என்ன ஒரு கனவு! பயங்கரம்! கரப்பான் பூச்சிகள். அவை என் முடியில் இருக்கின்றன. வெளியே போங்க கெட்டவங்களா. ஓ இல்ல, கரப்பான் பூச்சிகள். அவை எல்லா இடத்திலும் இருக்கின்றன. ஏன் அறை முழுவதும்? சரி, என்ன ஒரு கனவு. அவற்றை எப்படி நீக்குவது? நான் இப்போது உங்களை எல்லாம் கொல்லப் போகிறேன். புரிகிறதா? என்ன? ஓப்ஸ், நீங்க தேன் மற்றும் முழு குவியல் இறகுகளை பெறுகிறீர்கள். இதோ, இப்போது உங்களை ஒரு இனிப்பு கோழியாக மாற்றுவோம். ஓ, இந்த அருவருப்பான கரப்பான் பூச்சிகளை நான் நீக்கிவிட்டேன் போல இருக்கிறது. நான் தேனை திறந்து பிடிக்கிறேன். இல்லை. ஓ, அருவருப்பான பொருள் மீண்டும் என் மேல் ஊறுகிறது. நான் முழுவதும் அழுக்காகிவிட்டேன். கீழே நீளமாக. இது அருமையாக மணக்கிறது. இப்போது மேலும் இறகுகள். இதோ. ஓ, என்னோட மேலே ஏதோ பொழியுது. அது என்ன? ஓ இல்ல. நீ கோழி மாதிரி இருக்கிறாய். என் உடல் முழுவதும் இறகுகள் மூடப்பட்டுள்ளது. இதை எப்படி நீக்குவது? ஓ, ஒரு கோழி. வாருங்கள், பொத்தானை அழுத்துங்கள். வாங்க, இந்த முறை எதை தேர்வு செய்ய வேண்டும்? இதைதான் தேர்வு செய்யலாம். என்ன கிடைச்சது? சுவாரஸ்யமா உள்ளது. ஓ அருமை! இது ஸ்லைம். எனக்கு ஒரு பெரிய பாட்டில் ஸ்லைம் உள்ளது. இது ரொம்ப நீளமா இழுக்குது. அதுவே அருமை. ஆகவே அதை உங்க மேல ஊற்ற நேரம் வந்துச்சு. அப்படியா? இந்த முறை என்ன? ஓ, என்ன ஒரு கனவு காட்சி. நான் முழுவதும் திரவமான ஒன்றில் இருக்கிறேன். என்ன இது? நான் எதையும் பார்க்க முடியவில்லை. இது சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ, இதை எப்படி நீக்குவது? என்ன நடக்கிறது? ஓ, உதவுங்கள். நான் ஒரு மெர்மேன் போல இருக்கிறேன். அப்படியா? அந்த முடிஞ்சஸ். ஓ, நசிரி ராட்ஸ் இருக்கீங்க. ஓ இல்ல, அதை செய்யாதே. சரி, வா, பொத்தானை அழுத்து.
நான் நீலதை அழுத்துவேன். Just ஓ சரி அசனைக்கு கேசடிய ஒரு நீல மணல் மினுமினுக்கும் துகள்களுடன் ரொம்ப அழகா இருக்கு. அதை பிடி. ஓ என்ன இது மணலா? ஓ இது உண்மையில் நீல அழகான மினுமினுக்கும் மணல். அதெல்லாம் போல இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் இதனுடன் விளையாட முடியும். இது மிகவும் நகைச்சுவையானது. பாருங்கள். ஹே கூல். நான் முழுவதும் பிசு பிசுப்பான சதையில் கேறுகிறேன். கூழ். நிச்சயமாக இங்க எல்லாம் கூழ் தான். எம்மா தள்ளு. ஆகவே எனக்கு ஏதாவது கூழ் கிடைத்தால் சரி. இதை ஆமா இப்போது இத பற்றி பார்ப்போம். எனக்கு ஒரு பெரிய பாக்கெட் காண்டி பாப் உள்ளது. அதையெல்லாம் உன்கிட்ட ஊத்துவேன். இல்ல, அது ருசியாக இருந்தால் போதும். ஏதாவது இனிப்பு இருங்கள். இது என்ன? ஓ ஆமாம், எனக்கு அதிர்ஷ்டம். எவ்வளவு வேடிக்கை. எனக்கும் வேண்டும். கொஞ்சம் கொடு. நான் இன்னும் பெறுவேன். நீ என்ன செய்கிறாய்? ஏன் என்னை கடிக்கிறாய்? அதுவே அந்த பேக்கேஜின் முடிவு. சாப்பிடு. இது வேடிக்கையாக இருக்கிறது. வாங்க, அதை குத்திவிடு. மேலும் பொத்தான்கள். எதை தேர்வு செய்வது? இதை அழுத்துவேன். நான் பார்க்கிறேன். நாங்கள் முடிவுக்காக காத்திருக்கிறோம். ஓ ஆம், நீங்கள் மிகவும் சுவையான உணவை பெறவில்லை. ஆனால் அது பரவாயில்லை. நான் அதை சாப்பிடவில்லை என்பதே நல்லது. வாசனை நிச்சயமாக. இதோ பிடி. அது பூனை உணவு. அதுதான் முழு பேக்கேஜ் முடிஞ்சு விட்டது. நீ ஒரு சிறிய பூனைக்குட்டி போல இருக்கிறாய். எவ்வளவு பயங்கரம். உனக்கு என்ன ஆச்சு ஜேன்? வாசனை அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? அதை தள்ளுங்கள். சரி சரி, இதை அழுத்துகிறேன். அடிவாச சவாமெங்கே சீங் அதிர்ஷ்டம் இல்லை. நீங்க வர முழு கிண்ண முட்டைகளை பெற்றுள்ளீர்கள். கச்சா முட்டைகள். புரியுதா? அங்கே என்ன இருக்கிறது? ஓ எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இல்லை, மொத்த முட்டைகள். நான் வேண்டாம். இல்லை 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 இல்லை, நிறுத்து. இது எப்படி இருக்கிறது? அழகே. அவை மிகவும் அருவருப்பாக இருக்கின்றன. இவை அனைத்தும் இதில்தான். இது மிகவும் ஒட்டிக் கொண்டிருக்கிறது. எதற்காக? ஓ எம்மா, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. நீ முட்டைகளால் மூடப்பட்டிருக்கிறாய். அப்படியா? அதை எடு. ஓப்ஸ். ஓ இல்ல, நான் தவறுதலாக அழுத்தி விட்டேனா? விளைவு இது. ஆமாம், நான் பார்க்கிறேன். சரி, இந்த முறை என்ன விழும்? அருமை. ஆகவே ஒரு கேன் கோகா கோலா மற்றும் மாவு ஒரு சிறந்த ஜோடி. அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கலாம். சரி சரி சரி. ஒரு பெரிய கோகா கோலா டின் ஊற்றப்படுகிறது. என்ன என்ன அது? சரி, எப்படியாவது நான் என் முகத்தை கழுவிக்கொள்கிறேன். மிகவும் ஒட்டுண்டு. கோகா கோலா முடிஞ்சிட்டது. இப்பொழுது எல்லாம் முடிச்சிட்டதுன்னு நம்புறேன். இப்போ டெசர்ட். கொஞ்சம் மாவு. ஓ மீண்டும் என்னை மீண்டும் ஏதோ விழுந்தது. என்ன செய்ய? அதுதான் மாவு முடிஞ்சது. இப்போது நான் அதை சுத்தம் செய்கிறேன். எனது கண்களை திறக்க வேண்டும். ஓ இல்லை, எனக்கு எதுவும் தெரியவில்லை. எப்படி இருக்கிற? அதை தள்ளு. இல்ல இல்ல, எனக்கு இதுதான் வேண்டும். சரி, பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம். இங்கே ஒரு பேக்கேஜ் whipped cream. நான் அதை எனக்கே சாப்பிட விரும்புகிறேன். இதோ. என்னவோ அருவருப்பாக இருக்கக்கூடாது என்று நம்புறேன். ஓ, அது காற்றோட்டமான கிரீம். அது அருமை. இது என்ன? முழு ஜார். ஓ சூப்பர். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இறுதியாக சுவையான ஒன்றை பெற்றேன். இது அழகாக இருக்கிறது. சிற்றுண்டிகளின்றி விட மாட்டேன். முழு ஜாடி சுவையான பொருட்கள். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அது என்ன வெளியே பாய்கிறது? ஓ, அது ஸ்பிரிங்கிள்ஸ். அதுடன் சுவை இன்னும் மேம்பட்டுள்ளது. இது முடிஞ்சது போல தெரிகிறது. சரி. வாவ், எனக்கும் அது வேண்டும். என்ன? ஓ, அது சரி. வா, பொத்தானை அழுத்து. சரி, எனவே நான் இதை தேர்வு செய்கிறேன்.
ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த முறை என்ன கிடைச்சது? ஓ, ஒரு சிறந்த உணவு. எனவே நான் ஒரு பெரிய பை மசாலா நூடுல்ஸ் பெறுவேன். என்ன நூடுல்ஸ்? ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சுவையாக. நீங்கள் அது விரும்பியதில் மகிழ்ச்சி. எனக்கு இன்னும் வேண்டும். ஓ இல்ல, இது மிகவும் அச்சம்! ஓ, உன்னிடம் தீ இருக்கிறது. நான் உன்னை காப்பாற்ற வேண்டும். இதோ கொஞ்சம் தண்ணீர். ஓ ஓ அருமை, நன்றி. ஆம், அது மிகவும் சிறந்தது. அப்படியா? அது உதவியதா? ஓ, நன்றி கடவுளே. வா தள்ளு. நான் இதை அழுத்துவேன். சிவப்பு நிறத்தை. ஓ, அதுபோல என்ன ஒரு குழப்பம். அதை பற்றி மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் மற்றும் அதன் எலிகள் இவ்வளவு சிறிய சத்தமுள்ளவை. பயங்கரம். சரி, அவற்றை எடுத்துக்கோ. என்ன இருக்கிறது? ஓ ஓ ஓ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எவ்வளவு எலிகள். நாங்கள் அவற்றை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். உன்னை பார்த்து வருத்தமாக இருக்கிறது. அது தள்ளு. சரி, நான் கவனம் செலுத்தி இதை அடிப்பேன். சக்கரம் சுழல்கிறது. நீ பெறுவது ஐயோ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. உனக்கு ஒரு கிண்ணம் புழுக்கள் கிடைத்தது. அதனால நான் எல்லாவற்றையும் ஊற்றி விடுவேன். இவ்வளவு பயங்கரம். அவை என் முகத்தில், என் முடியில் இருக்கின்றன. அவை எங்கும் இருக்கின்றன. நான் அதை பார்க்கவே மாட்டேன். பயங்கரம். நாங்கள் அவற்றை அகற்ற வேண்டும். என்ன? அங்கே என்ன இருக்கு? சுவாரஸ்யமா இருக்கு. என்னை கடிக்காதே. ஓ, நான் பொத்தானை அழுத்தியதாக நினைக்கிறேன். ஆம், நீ செய்தாய். ஆகவே இப்போது நாங்கள் காத்திருக்கிறோம். முக்கியம். இது வெற்றி. அது எங்கே? ஆம், அதுதான் பிடி. ஓ, என்ன சாவி? நான் இங்கிருந்து வெளியேற முடியுமா? அருமை. இப்போது கதவை திறந்து சுதந்திரம். ஹூரே, நான் போகிறேன். ஹே, என்னையும். எங்கள் வீரர்களை முதல் சுற்றில் என்ன காத்திருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், இவை அனைவரின் பிரியமான கோழிக்கால்கள். இப்பொழுது நீங்கள் பங்கேற்பாளர்கள் அவற்றை எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்ப்போம். போகலாம். ஓ பாட்டி, மன்னிக்கவும். ஆனால் இப்போது தூங்குவதற்கான நேரம் அல்ல. சவால் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஓ, நானி ஜென். சிக்கனை எடுக்கலாம். நம்முடைய ட்ரம் ஸ்டிக்ஸ்களை பானில் போடுவோம். உப்பு மற்றும் மிளகாய் மறக்காதீர்கள். Zering för till kordigersen presenter sätter triumfanziren. När sen ser jag kris soja sasil porduram. Aduve. När நமக்கு breading தேவைப்படும். மற்றும் சில மசாலா பொருட்கள். தாசா முட்டைகள். அருமை. முட்டையை விசிறியால் அடிக்கிறோம். கோழியை பேக்கன் துண்டுகளில் சுற்றுகிறோம். போப்ர அதை முட்டையில் வைக்கிறோம். இறுதியாக ஃப்ரெடிங்கில் வைக்கிறோம். அற்புதம். மற்றும் நிச்சயமாக இந்த கால்களை ஓவனில் சமைப்போம். போய்லா இல்ல. இது நமக்கு தேவையானதல்ல. இப்போது சுவாரஸ்யமான ஏதாவது தேடுவோம். இல்ல, இது ஒரு விசித்திரமானது. வாவ், ஆம், இந்த சமையல் முறை சரியாக இருக்கும். ஆகவே தொடங்குவதற்கு ஆமாம், சீட்டோஸ் எடுத்துக்கொள்வோம். பாங்க, பூம், பேம். ஓ ஆமாம், அதுதான். சூப்பர். சரியானது. இப்போது துகள்களை ஒரு தட்டில் ஊற்றுங்கள். சில மசாலாக்களை சேர்க்கிறேன். மேலும் என்ன இது? ஆஹா, மிளகு. சரி. இப்போது முட்டை மற்றும் மாவை கலக்குவோம். சரி, இப்போது கோழியை நமது ஃப்ரெடிங்கில் மூழ்க வைக்க நேரம். அப்படியே. அருமை. இப்போது அதை கொதிக்கும் நீரில் வைக்கிறோம். வாவ், பாட்டியின் கோழிக்கால் துண்டுகள் தயாராக உள்ளன போல் இருக்கிறது. சமையல்காரர் பற்றி என்ன பார்க்கலாம். ஓ வாவ், இந்த பொரித்த கோழிக்கால் துண்டுகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. மற்றும் பரிமாறுதல். பிராவோ, சமையல்காரர். ஜேன் தயாரித்த உணவு மட்டுமே மீதமுள்ளது. வாவ், அது KFC-யில் இருந்து கிடைக்கும் பஷேட். ஆம், ஜேன் தயாரித்த ட்ரம்ஸ்டிக்கள் KFC-யின் பிரபலமானவற்றுக்கு மிகவும் ஒத்திருக்கின்றன. சரி, எல்லா உணவுகளும் தயாராகிவிட்டன. உங்களுக்கு எந்த உணவு மிகவும் பிடிக்கிறது? ஜேன், பாட்டியின் அல்லது சமையல்காரரின்? சரி, முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. நான் இதிலிருந்து தொடங்குகிறேன். சரி, இது என்ன?
ஐயோ எனக்கு இது பிடிக்கல. அப்படியெனில் அடுத்தவர் யார்? ஓ, இவன் நல்லா இருக்குது. ருசியும் நல்லா இருக்கு. என்ன? ஓ, ஏன் இது இவ்வளவு காரமாக இருக்கிறது? ஓ, இதனால நான் தீய ஆரம்பிக்க ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். இத முயற்சிப்போம். வாவ், இது சுவையாக இருக்கிறது. ஆம், இதுதான் நம்முடைய வெற்றியாளர். வாழ்த்துக்கள் பாட்டி. இந்த முறை மேரி என்ன ஆர்டர் செய்வாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாஃபிள்ஸ். நமது பங்கேற்பாளர்கள் தயாராக இருக்கிறார்களா என்று நம்புகிறேன். அழகா, இது மிகவும் எளிதாக இருக்க வேண்டும். முதலில் முட்டையை எடுக்கிறோம், சர்க்கரை, மா மற்றும் பாலை சேர்க்கிறோம், அதை அடித்து. இப்பொழுது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி, நமது மாவை சில சிறிய கிண்ணங்களில் ஊற்றுகிறோம். அடுத்ததாக நிறம் சேர்க்கிறோம். இந்த ஒளிரும் நிறங்களை பாருங்கள், அழகாக இருக்கிறது. இப்போது நாங்கள் நிறமுள்ள மாவை வாஃபிள் தயாரிப்பான் ஊற்றுகிறோம். ஓ ஆம், மேரி மகிழ்ச்சி அடைவாள் என்று எனக்கு உறுதி. The waffles smell good for them when we're alive, but out in sauce. எனக்கு ஒரு யோசனை வந்தது. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் விரைவாக தயாரிப்போம். சரி, அருமை, அதுதான் நமக்கு தேவை. ஆம், மேரி கண்டிப்பாக என் கையொப்ப வாஃபிள்களை பாராட்டுவாள். இப்போது கொஞ்சம் சாக்லேட் பொடி. சரியானது. மற்றும் கொஞ்சம் நூடலா. இது ஏற்கனவே மிகவும் சுவையாக தெரிகிறது, மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, பால் பற்றி நான் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். இப்போது இதை எல்லாம் கலந்து விடுவோம். நான் மிக்சரை விட நன்றாக அடிக்கிறேன் என்று எனக்கு தோணுகிறது. ஆம், நான் பிறவியிலேயே ஒரு சமையல்காரன். மன்னிக்கவும் பாட்டி. மன்னிக்கவும். சரி, இந்த அதிசய கலவையை வாஃபிள் தயாரிப்பான் உள்ள ஊற்ற நேரம் வந்துவிட்டது. அப்படித்தான். என் வாஃபிள்கள் தயாராக உள்ளன போல. அவை அற்புதமாக இருக்கின்றன. என்னை யங்கும் இந்த வாஃபிள்களை ஸ்ரீம் மற்றும் பழங்களால் அலங்கரிக்க வேண்டும். சுவைக்காக சிறிது சிரப். ஓ ஆம், இது என்னுடைய சுவையான வாப்பிள். பாட்டி செய்த வீட்டுல தயாரிக்கப்பட்ட வாப்பிள் விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? கொஞ்சம் மேபிள் சிரப். எனது தயாராகிவிட்டது. ஓ, நான் எரிந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, நன்றி பாட்டி. ஆகவே இதையெல்லாம் கிரீமால் அலங்கரிக்க வேண்டும். சிறிது சிரப் மற்றும் மார்மலேட் கரடிகள் மற்றும் சில குக்கீகள் தயார். எங்கள் வீரர்கள் பணியை செய்து விட்டார்கள் போல் இருக்கிறது. ஆனால் யாருடைய உணவு சிறந்ததாக இருக்கும்? மேரி, இது உன் பொறுப்பு. போகலாம். ஓ, நான் முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. இங்கே நமக்கு The Bartian Waffles எப்போ போல சுவையா இருக்கிறது. அப்படியா? இது என்ன? எப்படி தின்னுவது? வாவ், என்ன அழகு. வாங்க. வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மன்னிக்கவும் பாட்டி, ஆனால் இந்த முறை சமையல்காரர் சிறப்பாக இருந்தார். இந்த முறை எனக்கு ஒரு ஸ்மூத்தி வேண்டும். ஏன்? என்னை யாராவது கேட்டார்களா? நமக்கு இங்கே ஒரு சவால் இருக்கிறது. சரி. மேரி, அவளை கோபப்படுவது எளிது, ஆனால் அவளை மகிழ்விப்பது கடினம். நம் வீரர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்புகிறேன். யார் சிறப்பாக செய்வார்கள்? நாம் கண்டுபிடிப்போம். அவகாடோவுடன் தொடங்குவோம். ஓ, ஒரு அவகாடோ. ஓட்மீல் தான் உங்களுக்கு தேவை. பாட்டி மற்றும் சமையல்காரர் மிகவும் வேறுபட்ட சமையல் முறைகளை கொண்டுள்ளனர். பல்வேறு வழிகளில் ஸ்மூத்தி செய்யலாம், ஆனால் வாழைப்பழம் இரு போட்டியாளர்களுக்கும் பிடித்ததாக தெரிகிறது. முக்கியமானது மேரிக்கு அவர்களின் ஸ்மூத்திகள் பிடிக்க வேண்டும். என்ன அருமையான மற்றும் சுவையான பால். இந்த ஸ்மூத்தியை பார்த்து மேரி மகிழ்ச்சி அடைவாள். ஓ, நான் கருவைகளை மறந்துவிட்டேன். பாதாம் மேரியின் பிடித்த கருவை. சரி, நல்லது. இப்போது நாம் வழியில் இருக்கிறோம். எனக்கு இது அதிகம். ஸ்மூத்தீஸ் என் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பானம் மேரியின் மனதை வெல்லும் என்று எனக்கு உறுதி. ஓ, ருசியாக இருக்கிறது. சரி, உண்மையான ஸ்மூத்தி என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே இதை எடுப்போம். இதையும் தெளிவாக வாழைப்பழம். ஓப்ஸ், மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. அது தவறுதலாக நடந்தது. சரி, அடுத்தது என்ன? பிளெண்டர்.
நீ எனக்கு குற்றம் சொல்கிறாயா? எனக்கு எதுவும் புரியவில்லை. உண்மையிலேயே அதை உடைச்சது நானா? சரி, நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஆமா கண்டிப்பா வா. இது ஒரு சிறந்த யோசனை. கைகளே இருக்கும்போது மிக்ஸி எதற்கு? பால் சேர்க்கிறேன். அப்படியே அதை நன்கு அடிக்கிறோம். சில வாழைப்பழம், ஒரு முள் எனக்கு இங்கே உதவும். அருமை. ஆம் மேரி, இந்த ஸ்மூத்தியை நீ பாராட்டுவாய் என்று நம்புகிறேன். இது கையால் செய்யப்பட்ட ஸ்மூத்தி போல. சில கனி சேர்த்தால் கேடு இல்லை. பச்சையாக இருக்கிறது. மீண்டும் அடிக்கிறேன். வாவ், பாட்டியின் ஸ்மூத்தி தயார். பாட்டி குடிக்கும் பானம் எளிமையாக தோன்றினாலும் அது நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். இதோ செஃபின் பானம். வாவ், என்ன ஒரு பரிமாறல்! அருமையான வேலை செஃப். மூன்றாவது போட்டியாளர் ஜேன் தயாரித்த ஸ்மூத்தி. வாவ், ஜேன் இப்படி அழகான ஸ்மூத்தி தயாரிப்பார் என்று யார் நினைத்தார்கள்? நல்ல வேலை ஜேன். எங்கள் பானங்கள் தயாராகிவிட்டன. யாருடைய ஸ்மூத்தி வெல்லும்? இப்போது நாம் எல்லாம் தெரிந்து கொள்வோம். போகலாம். பார்ப்போம். ஓ, இது சாதாரணமாக தெரிகிறது. அஃப்க், இது என்ன நிரப்பு? அது கீரைதானா? இது மோசமாக இருக்கிறது. சரி, இதை முயற்சிக்கிறேன். இல்லை, இது நான் விரும்பியது அல்ல. சரி, கடைசி ஸ்மூத்தி ஒன்று மட்டுமே உள்ளது. ஓ வாவ், எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. இது இன்னும் சுவையாக இருக்கிறது. ஆம், அதுதான் வெற்றியாளர். அருமையான வேலை ஜேன். நான் உனக்கு